மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த தீர்மானத்தில் அரசியல் தேவையில்லை, ஒருமனதாக நிறைவேற்றும். இது மாணவர்களுடைய எதிர்கால பிரச்சனை. ஜூன் 21 மறுதேர்வுக்கு முன்னாடி சேலத்தில் சேர்ந்த கோபிகா, தருமபுரி ரோஷினி, கிருஷ்ணகிரி வெற்றி ஆனந்தன் 3 தமிழ் ஊர்கள் நீட்னால இறந்தாங்க. இதுக்கு யார் சார் போனது? 2024ஆம் ஆண்டு இன்டர்ன்ஷிப் போன இடத்தில் கிணற்றில் தவறி விழுந்த ஒரு அரசு மாணவனுக்கு 2.5 ஆண்டுகள் கழித்து அங்கிருந்து யாருமே ஆறுதல் கூட சொல்லவில்லை, நேரில் கூட சென்று பார்க்கவில்லை. அனிதாவினுடைய வீடுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன குடிசை, கார் நுழைய முடியாத பாதையில் கூட அவருடைய கால் நுழைந்தது. நீங்கள் 1000 அவதூறை வீசினாலும் அந்த மாமனிதரை கலங்கப்படுத்த முடியாது. நீட்டுக்கு எதிராக தாவேகா வாயவே திறக்க மாட்டேங்குது அப்படின்னு எதிர்கட்சியினர்கள் தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே வராங்க. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. என்னைக்குமே நீட்டுக்கு எதிரானவர்கள் தான். ஆனா இதுல நம்ம இன்னொரு விஷயமும் முக்கியமா பார்க்க வேண்டும். FCRA அப்படிங்கிறது, இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல ஒருவேளை கொண்டு வந்துட்டா கிறிஸ்டியன்ஸோட காலேஜஸ், அப்புறம் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இதோடைய லைசன்ஸ் டிலே ஆனாலோ அல்லது கேன்சல் ஆனாவோ இவங்களுடைய அசெட், இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே மத்திய அரசு கிட்ட போயிடும். இதுல ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, RSS இந்த சர்க்கிள்குள்ள வராம ஒன்லி சிறுபான்மையினரை வச்சே இது எடுத்த மாதிரி இருக்கு. அதாவது டெல்லிக்காக எழுதப்பட்டதை தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் சேர்த்து விதி எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இப்ப இதற்கு எதிராகவும் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா நியூஸ் சேனல்ஸ் ரோஸ்டிங் வீடியோ அதிகமா பகிர்றாங்க ஃபார் லைக்ஸ், பட் we need to know this also.